ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரஞ்சித் டைரக்ஷன்லாம் நம்ம விக்ரம் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற தங்கலான் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 15 இந்த தங்கலான் படத்தை வேர்ல்டு வைடு தேட்டருக்கெல்லாம் கொண்டு வராங்க. இந்த படத்துக்குமே அடிட்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் வந்து நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக அந்த தங்கலான் படத்தை சென்சார் பண்ணியிருந்தாங்க. சென்சார் போர்டில் இருந்து இந்த தங்கலான் படத்துக்கு U/A சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதையுமே நம்ம போன வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தங்கலான் படத்துக்கு சென்சார் போர்டில் இருந்து என்ன மாதிரியான கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சென்சார் தரப்புல இருந்து இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வரிசையாக பார்த்துடலாம். கட் நம்பர் 1ல் ஒரு சில பேட் வேர்ட்ஸும் அதுக்கப்புறமா கான்ட்ராவர்சியாக இருக்கிற வேர்ட்ஸையுமே மீட் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் கொட்டையா, அடுத்து பரசாதி, அதுக்கப்புறமா FUCKING இந்த வேர்டு, அதுக்கப்புறமா இண்டியன் டாக், அடுத்து சண்டாலா இந்த வேர்ட்ஸ் எல்லாமே படத்தில் எங்கே வந்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே மீட் பண்ண சொல்லிட்டாங்க. அதில் முக்கியமாக சண்டாலா அப்படின்ற இந்த ஒரு வேர்டை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு ரூல் வந்து போட்டிருந்தாங்க. அதாச்சும் அது வந்து ஒரு கேஸ்ட்டை குறிக்கிற ஒரு பெயராமா, அதனால அந்த வேர்டை யூஸ் பண்ணி யாரையும் திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் அதை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அந்த ஒரு வேர்டை அந்த தங்கலான் படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல, அதனால அந்த வேர்டை வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கட் நம்பர் 2ல் படத்தில் வைலன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல கலர் கரெக்ஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதாச்சும் இப்போ ஒரு ஃப்ரேமில் வைலன்ஸ் அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த வைலன்ஸில் பிளட்டும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி அவங்க காட்டக்கூடிய வைலன்ஸில் பிளட் அதிகமாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே கலர் கரெக்ஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் எந்த ஒரு கட்ஸுமே கொடுக்கல. மொத்தமாக அந்த தங்கலான் படத்துக்கு சென்சார் போர்டில் இருந்து இந்த ரெண்டு கட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த படத்தில் ஒரு செகண்டு கூட கட் பண்ணவே இல்லை. பேட் வேர்ட்ஸ் அதுக்கப்புறமா கான்ட்ராவர்சியாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து வைலன்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய பிளட்டை வந்து கலர் கரெக்ஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துக்கு எந்த ஒரு கட்டுமே கொடுக்கல. எப்படி இந்த படத்தை சென்சாருக்கு எடுத்துகிட்டு போனாங்களோ எடுத்துகிட்டு போய் ஒரு சில பேட் வேர்ட்ஸ் அதுக்கப்புறமா கலர் கரெக்ஷன் பண்ணி இந்த படத்தை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. படத்தை சென்சாருக்கு அப்ளை பண்ணும்போது இந்த படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் 156 நிமிஷம் 59 செகண்டுக்கு வந்து இருந்திருக்கு. அதாவது 2 மணி நேரம் 36 நிமிஷம் 59 செகண்டுக்கு வந்து இருந்திருக்கு. படத்தை சென்சார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்துடைய ஃபைனல் ரன்னிங் டைம் அதே டியூரேஷன்ல தான் இருக்கு. 2 மணி நேரம் 36 நிமிஷம் 59 செகண்டுக்கு வந்து இருக்கு. ஸோ ரன்னிங் டைம்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இந்த தங்கலான் படம் வந்து இருக்கு. கண்டிப்பா அந்த படத்துல எந்த ஒரு லேகுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுவும் ஒரு படம் 2.5 மணி நேரத்துக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அந்த 2.5 மணி நேரத்தை தாண்டி போனாதான் கொஞ்சம் சந்தேகம். ஆனா இந்த படம் அப்படி இல்லை, 2.5 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்கு இந்த தங்கலான் படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு. கண்டிப்பா அந்த படம் நம்ம விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க யாரெல்லாம் அந்த தங்கலான் படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.